தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வெகு நாட்களாகவே இருந்துட்டு இருந்தது. கடைசி வரை பாத்தீங்கன்னா தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் சில தினங்களுக்கு முன்னாடி தேமுதிக திடீரென திமுகவுடன் கூட்டணியா அறிவிச்சாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுது அவரை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணி பேசியதே திமுக தான். அது மட்டுமல்லாமல் அவருடைய சொத்துக்கள் ஒரு சில விஷயங்களை முடக்கிய திமுக தான். அப்படி இருந்துமே ஏன் கேப்டனுடைய குடும்பத்தார் திமுகவுடன் கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள், பிரபலங்கள், ஏன் தேமுதிகவை சேர்ந்த பலருமே பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அவங்களுடைய குடும்பத்தையுமே மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. இந்த அத்தனை விமர்சனங்களுக்கும் பதில் கொடுக்காமல் இன்றளவுமே தேமுதிக ஒளிந்து கொண்டிருப்பது ஏன் அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அத்தனை கேள்விகளுக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மூத்த மகனான விஜய் பிரபாகரன் அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு. பதில் கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு எச்சரிக்கையுமே விடுத்திருக்காரு. அதாவது திமுகவிற்கு மிகப்பெரிய போட்டியும் தமிழக வெற்றி கழகம் தான். தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்த போது இது தவறு, கேப்டன் இதை விரும்ப மாட்டார் அப்படின்னு சொன்னதுமே தாவேகா தான். ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது தாவேகாவை எதிர்த்து விஜய் பிரபாகரன் அவர்கள் பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்கள்ல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.